அன்பிற்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரிலே தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், திருப்பருத்திக்குன்றம் குருசேகரம், திருப்பருத்திக்குன்றம் CSI நல்ல மேய்ப்பர் ஆலய குடும்பத்தின் சார்பாகவும் பாடகர் குழுவின் சார்பாகவும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக உங்களை சந்திக்கவும் இந்த காணொளி வழியாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கிரேஸ் டிவி ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். கிரேஸ் டிவி குழுமத்திற்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த 2026 ஆண்டிலே கடவுள் நமக்கு அருளுகின்ற இறை வாக்கை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இணை சட்டம் 31 பிரிவு 8 வசனத்தை இந்த ஆண்டின் வாக்குதத்தமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனம். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே திகைக்காதே. அன்பிற்கு உரியவர்களே, இந்த புதிய ஆண்டிலே கடவுள் எங்களோடு இருப்பார், அவர் எங்களோடு வருவார், அவர் எங்களை கைவிட மாட்டார் என்கின்ற உணர்வு நிலைக்கு நாம் அனைவரும் வருகின்ற பொழுது நம்மில் இருக்கின்ற பயம் அனைத்தும் அகலுகின்றன. இந்த வாக்குறுதியை மோசே யோசுவாவோடு பேசுகின்ற பொழுது அவருக்கு வழங்கினார் என்பதை திருமறை அழகாக பதிவு செய்திருக்கிறது. மிக கடுமையான சூழ்நிலையிலே, மோசே இல்லாத ஒரு சூழலிலே யோசுவாவிற்கு மோசே கொடுத்த உறுதிமொழியாக இந்த வாக்குறுதி அமைந்திருக்கிறது. ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு முன் சென்று எதிரே வருகின்ற எல்லா தடைகளையும் அகற்றி விடுவார் என்கின்ற உறுதிமொழியை இந்த வசனம் தருகிறது. எப்படிப்பட்ட தடைகள் என்றால், யோசுவா சந்திக்க போகின்ற, எதிர்கொள்ள போகின்ற யோர்தானாக இருந்தாலும் சரி, அது எரிகோ கோட்டையாக இருந்தாலும் சரி, அல்லது எத்தனை எதிரிகள் எதிரே வந்தாலும் சரி, ஆண்டவர் அவை அனைத்தையும் தகர்த்து எறிந்து வழியை ஆயத்தம் செய்வதற்காக முன்னே செல்வார் என்ற உறுதிமொழி கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, அவர் உன்னோடு இருப்பார். கடவுளின் பிரசன்னம் எப்பொழுதும் வலிமை தருகின்ற பிரசன்னம். எனவே மோசே அதை உணர்ந்ததினாலே கடவுளின் பிரசன்னம் உன்னோடு இருக்கும் என்பதை அழகாக உறுதிப்படுத்துகிறார். கடவுள் நம்மோடு வருகின்ற பொழுது நாம் சிறப்பு மிக்கவர்களாக மாறுகிறோம் என்பதை உணர்ந்தவராக மோசே இதை உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவரிடத்தில் அவர் பேசுகிற பொழுது, நாங்கள் எதினால் சிறப்பு பெற்றவர்கள், விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா என்கின்ற அந்த வார்த்தையை நினைத்தவராக, கடவுளின் பிரசன்னம் உனக்கு வலிமையை தரும், நீ சிறப்பு பெற்றவராக இருப்பாய் என்கின்ற நம்பிக்கையை அவர் தருகிறார். நிறைவாக அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்கின்ற அந்த வார்த்தைகள் மிகப்பெரிய நம்பிக்கையை தருகின்ற வார்த்தையாக இருக்கின்றன. எந்த சூழலிலும் கடவுளுடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகாது, கடவுள் கைவிட மாட்டார், வலுப்படுத்துவார் என்கின்ற அந்த மாபெரும் நம்பிக்கையின் வார்த்தைகள் யோசுவாவுக்கு பிற்காலத்திலே மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்தது என்று சொன்னால் மிகையாகாது. எனவே அஞ்சாதே திகையாதே என்கின்ற உறுதிப்பாட்டை அவருக்கு அருளுகின்றார். அன்பிற்கு உரியவர்களே, புத்தாண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிற நாம் இந்த வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்வோம். எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை யோர்தான்கள் வந்தாலும், எத்தனை எரிகோ கோட்டைகள் வந்தாலும், அவை அனைத்தையும் தகர்ப்பதற்கு கடவுள் நம்மோடு இருப்பார், நம்மை கைவிட மாட்டார், நமக்கு முன்னே செல்வார், வழி நடத்துவார் என்கிற உணர்வோடு நாம் இந்த புத்தாண்டிலே காலடி எடுத்து வைப்போம்.
எனவே நமக்குள் இருக்கின்ற பயங்கள் அகலட்டும். தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். கடவுள் உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுதும் நல்ல மேய்ப்பர் ஆலய பாடகர் குழுவினர் திருப்பருத்திக்குன்றம் குருசேகரத்தின் தலைமை திருச்சபையாகிய நல்ல மேய்ப்பர் ஆலய பாடகர் குழுவினர் இந்த புத்தாண்டிலே உங்களுக்காக பாடவிருக்கிறார்கள். இத்தரை மீதினில் வித்தகனாய் எழுந்த உத்தமனே ஸ்தோத்திரம் என்கின்ற பாடல் நம்மை பக்தி பரவசத்துக்கு நேராகவும் நம்பிக்கைக்கு நேராகவும் வழிநடத்தவிருக்கிறது. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கடவுளை போற்றி பாடுங்கள். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தந்தையும் வாழும் பொருளும்
தொடர்ந்து உங்களுக்காக இறைவேண்டல் செய்கின்றேன். கடவுள் உங்களோடு இருப்பார். ஜெபிப்போம். அன்பும் அருளும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீரே எங்கள் ஆயர், நீரே எங்களை வழி நடத்துகிறவர். இப்பொழுதும் ஆண்டவரே, நீரே எங்கள் ஆயர், நீர் எங்களை ஆளுகிற பொழுது எங்களுக்கு எந்த குறையும் வராது என்கின்ற உணர்வோடு உம்மை பாடுவதற்கும் புகழ்வதற்கும் நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த புதிய ஆண்டிலே உமது அருள் பிரசன்னத்தினால் எங்களை நீர் வழிநடத்தும்படியாய் மன்றாடுகிறோம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உமது பிள்ளைகளையும் நீர் இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். அவர்கள் உள்ளங்களில் இருக்கின்ற பயங்களையும் கலக்கங்களையும் நீர் எடுத்து போடும். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார் என்ற வார்த்தைகள் சோர்ந்து போயிருக்கிற உமது பிள்ளைகளுக்கு பலத்தையும் ஆற்றலையும் இப்பொழுது தருவதாக, உமது அன்பின் கரம் உமது பிள்ளைகளை தொடுவதாக. ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய் மன்றாடுகிறோம். இந்த அழகான வாய்ப்பை உமது மக்களுக்காக இறைவேண்டல் செய்கின்ற ஆண்டவரே, உம்மை பாடி புகழ்கின்ற இந்த வாய்ப்பை ஆண்டவரே எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற கிரேஸ் டிவி குழுமத்தாருக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் செய்கின்ற ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். பாடலின் வழியாக ஆண்டோர் என் ஆயராய் ஆளும்போது எங்களுக்கு எந்த குறையும் வராது என்கின்ற உணர்வை கொடுக்க போகின்ற திருப்பருத்தி குன்றம் நல்ல மேய்ப்பர் ஆலய குடும்பத்தின் பாடகர் குழுவினருக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் உடனிருந்து வழி நடத்தும் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வழியே வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாயிருக்கின்ற கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் நிறைவான வழி நடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆற்றலும் பலனும் நம் அனைவரோடும் சிறப்பாக இந்த புத்தாண்டிலே கடவுள் நமக்கு அருளப்போகின்ற அனைத்து நன்மைகளோடும் ஆசிகளோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.